வியூவர்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது மாருதி ரிட்ஸ் பெட்ரோல். இந்த வண்டியில் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா, ரிவர்ஸ் கியர் போடும்போது மட்டும் சரிங்களா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி போட வேண்டியது இருக்குது. அப்படி கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு சவுண்டோட கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணியே கியரை போட வேண்டியது இருக்குது. இந்த டைமில் என்ஜின் நம்ம காரில் உட்காந்துருக்கோம், நமக்கு நல்லாவே தெரியுது அந்த ஒரு வைப்ரேஷனோடு விடுறது. இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா, கியர் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் கியர் பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும். ஸோ இதுக்காக தான் இந்த கஸ்டமர் இதுக்காக தான் இந்த கார் நம்மக்கிட்ட வந்தது. இந்த கார் இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா, இந்த வண்டியோட கியர் பாக்ஸ் இட் செல்ஃப் ஃபால்ட் இருக்கலாம், இல்லாட்டி இந்த வண்டியில் கிளச் அசம்பிளின்னு சொல்லுவோம். கிளச் அசம்பிளிங்கிறது கிளச் பிளேட்டு, ப்ரெஷர் பிளேட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீல், இது எல்லாம் சேர்த்து தான் அந்த ஃபுல் அசம்பிளியில் எந்த டிஃபெக்ட் இருந்தாலும் இந்த மாதிரி வரும். இப்போது இந்த வண்டியை பொறுத்தவரை நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணி பார்த்ததில் இதுதான் அந்த வண்டியோட, இந்த வண்டியிலேருந்து கட்டின கிளச் பிளேட்டு, இது ப்ரெஷர் பிளேட்டு, இது ஃப்ளைவீல். சரிங்களா? இப்போது நமக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வந்து இந்த அசம்பிளினாலே வரலாம், கியர் பாக்ஸ்னாலும் வரலாம். இந்த வண்டியில் ரிவர்ஸ் கியர் போடும்போது கடிச்சு போடுது அப்படின்னாங்க. இப்போ நம்ம இந்த கியர் பாக்ஸ் ஆயில் நம்ம இறக்கணும். இறக்கிட்டிங்க பாருங்கள், பார்த்தா இதில் தான் இந்த கியர் பாக்ஸ் இறக்கியிருக்கேன். சரிங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மெட்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃபுல்லாகவே அப்படியே அந்த ஸ்லெட்ஜோடு சேர்ந்து மெட்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு மெட்டல் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கியர் பாக்ஸு அவ்வளோதான், வீணாக தான் போகும். இப்போ எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போது ப்ரெஷர் பிளேட்டில் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு டீப்பான ஒரு லைன்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அந்த டெப்த் எல்லாம் சரியாக தான் இருக்குது. அதாவது ப்ரெஷர் பிளேட், இந்த கிளச் பிளேட் போயிடுச்சு அப்படின்னு இல்லை. கிளச் பிளேட் போயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக தேஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே இந்த லைன்ஸ்லாம் இருக்கும், அந்த லைன்ஸ்லாம் சுத்தமாக வந்து இல்லவே இல்லை, ஃப்ரிக்ஷனே ஜென்ரேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ரெண்டு சைடுமே நல்லா தான் இருக்குது. ஸோ கிளச் பிளேட் பக்காவாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது சரி, நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஷைனி மார்க் இருக்குது. ஜென்ரலாக இந்த மாதிரி ஷைனி மார்க் இருக்காது. நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா ஒரு 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 ஃபினிஷ் இருக்கும், ஆனால் அது ஷைனிங்காக இருக்கும், கலர்லாம் இருக்காது. அது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு ஆரிய வேல்யூ சொல்லுவோம், ரஃப்னஸ் ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லுவோம். அது அந்த ஒரு 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 அதாவது ஓவர் ஃபினிஷும் இருக்காது, ரஃபாகவும் இருக்காது, அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இதனோட ரெக்யர்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ஓவர் ஃபினிஷ் இருந்தாலும் இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து நாட் ஓகே. ஆனால் இது வந்து ஓவர் ஃபினிஷில் இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப வந்து பேர்ன் ஆகிருக்கு. எப்படி பேர்ன் ஆகிருக்குன்னா, இந்த கிளச் பிளேட்டு ஸ்லிப் ஆகிருக்கு. இப்போ இந்த கிளச் பிளேட்டு ஸ்லிப் ஆக என்ன ஆகுனா, இந்த இடத்துல ஒரு பேர்னிங் மார்க் வரும். அந்த மாதிரி இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ளைவீலும் பார்த்தாலும் இந்த கிளச் பிளேட்டு ஸ்லிப் ஆகி உங்களுக்கு ஒரு பேர்னிங் மார்க் நிறைய இருக்குது. சரி, இப்போ இதுக்கும் இப்போ நாம் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. சரிங்களா? ஏன் நான் ஸ்கோப்னா அடித்து சொல்ல முடியாது. பட் இது சில டைமை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு க்ளோஸாக தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியும். 100% வந்து இதை மாற்றிட்டா சரியாயிடுங்கிற மாதிரி இருக்கல. ஏன்னா இந்த கிளச் பிளேட் நல்லா தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் மார்க், அது மாதிரி இந்த பேர்னிங் மார்க்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் கியர் போகும்போது உங்களுக்கு ஸ்லிப் ஆகணும். சரியா? ஆனால் கஸ்டமர் சொன்னது அவ்வளோ ஸ்லிப் ஆகலை அப்படிங்கிறாரு. சரியா? ஆனால் அதே மாதிரி இந்த மாதிரி இருந்தாலும் ரிவர்ஸ் கியருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்றதுனால என்ன பண்ணிட்டோம், ஏன்னா கியர் பாக்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ், இதில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம அதுக்கு போக வேண்டாம். ஸோ அதனால் இந்த கிளச் பிளேட்டை மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளச் பிளேட் இப்போ நம்ம புதுசாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மாருதிலேருந்து இந்த கிளச் பிளேட்டு, இந்த ப்ரெஷர் பிளேட்டு இதுவும் புதுசு வாங்கிட்டு வந்தோம். ரிலீஸ் பேரிங்கு ஃப்ளைவீலுமே புதுசு வாங்கிட்டு வந்து போட்டுட்டு செக் பண்ணி பார்த்தா ஓகே ஆகலை. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இந்த கிளச் அசம்பிளி ஆத்தரைஸ்டு மாருதியோட அவுட்லெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த கிளச் அசம்பிளியில் என்ன நேம் போட்டிருந்தது அப்படின்னா, எக்ஸ்டி அப்படிங்கிற மேனுஃபேக்சரிங்கோட கிளச் அசம்பிளின்னு சொல்லி போட்டிருந்தது. ஆனால் இதை அசம்பிள் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தா நம்மளோட ப்ராப்ளம் சால்வே ஆகலை. இப்போ எங்களுக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, சரி ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த பார்ட் நம்பர் எதாவது தப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மாருதியோட ஆத்தரைஸ்டு அவுட்லெட்டுக்கு போனால் அவருமே என்ன சொல்கிறாருன்னா, சார் சில டைம் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, சில பேருக்கு ஓகே ஆகுது, சில பேர் ஓகே ஆகலை, அந்த மாதிரியான ஒரு பதில் இருந்துச்சு. ஆனால் நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால எனக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு பார்ட் வேணால் ரொம்ப ரேரஸ்ட் கேஸில் 1 or 2 பார்ட்ஸ் வந்து ரிஜெக்ஷன்ஸ் வரலாம். நான் சொல்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா
இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லுவாங்கன்னா 100 ppmனு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 10 லட்சம் பார்ட்டு பண்ணுறேன்னா 100 பார்ட்ஸ் தப்பு இருக்கலாம். அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ppmங்கிற அந்த ரேஞ்சுக்குலாம் வந்துட்டாங்க. அப்படின்னா ஒரு 10 லட்சம் பார்ட்டுக்கு 10 பார்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வழியே. ஆனால் இப்போ இவங்க ட்ரேடர் இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா விற்கிறவங்க நிறைய இந்த மாதிரி வரும் சார் அப்படின்னா அவங்களோட அந்த ரிஜெக்ஷன் வந்து மில்லியன்ஸ்க்கு பதிலாக பர்சன்டேஜ் ஆஃப் ரிஜெக்ஷன் வர மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவுட் ஆஃப் வந்து 10 கொடுக்குறோன்னா ஒரு 3-4 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார் அப்படின்ற மாதிரி. சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து மாருதியோட ப்ராடக்ட் எந்த மாருதியில் எந்த பிராண்டும் அவ்வளோ ரிஜெக்ஷன் ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப மாட்டாங்க. அப்போது என்னுடைய கன்க்ளூஷன் என்ன வந்ததுன்னா, ஒருவேளை இந்த மாருதி அவுட்லெட்டில் அவங்கக்கிட்ட வந்து இதே மாதிரி சிமிலரான சைஸில், சரிங்களா, இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இது மாதிரி சிமிலரான சைஸில் வேறு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சில மாடலுக்கும் இந்த கிளச் பிளேட் கவர் அசம்பிளி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால தான் என்ன ஆகுதுன்னா அவங்க ஓகே இதை கொடுத்து பார்ப்போம் அதை கொடுத்து பார்ப்போம் அவங்களுக்கே தெரியாமல் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு செட்டே ஆகலை. சரியா? ஏன்னா இப்போ இதெல்லாம் நான் ஃபிசிக்கலாக டைமென்ஷன்லாம் நான் எடுக்க முடியல. சரியா? ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் டீட்டெயிலாக போனால் நமக்கு மெட்ரலஜியில் இப்போ மெட்ரலஜியில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ரெசைஸாக டிவைஸ் கொடுத்துலாம் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கோம். விச் ப்ராக்டிக்கலாக நமக்கு இந்த இடத்துல டெலிவரி பண்ணணும், அதுக்கு டைம் இல்லை. சரியா? ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா இதை விட்டுட்டு நம்ம வேறு ஒரு கம்பெனியில் நம்ம வந்து வாங்கணும். சரியா? அந்த பாக்ஸ் கொடுக்கணுமே தமிழ். இப்போ நான் பாக்ஸ் கொடுக்குறேன். அதாவது மாருதியோட அவுட்லெட்டில் வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டோம். சரியா? ரொம்ப சேலஞ்சு, திருப்பி கொடுத்து அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. ஓகே, திருப்பி கொடுத்துட்டு அவங்ககிட்ட காஸ்ட்டை பேமெண்ட்டு திருப்பி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ அப்படிங்கிற இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அதர் ட்ரேடர்கிட்ட மாருதி அல்லாத ஒரு வேறு ட்ரேடர்கிட்ட. ஆனால் எங்களுக்கு தெரியும் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு MNC கம்பெனி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் சப்ளைங் ஃபார் OEMs. மாருதிக்கு இந்த பார்ட் சப்ளை பண்ணுறாங்கன்னா அது இல்லையான்னு தெரியாது. பட் இந்த ப்ராடக்ட்டில் அவங்க எக்ஸ்பர்ட். சரிங்களா? ஸோ அதனால் தைரியமாக என்ன பண்ணுறேன்னா இதை வாங்கிட்டோம். இதை வாங்கினப்போ இந்த பார்ட்டை நான் இந்த வண்டியில் அசம்பிள் பண்ணிட்டேன். இதில் ஒரு இன்ஃபர்மேஷன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த டயஃப்ராமில் இருக்கிற இந்த ஃபிங்கர்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த OEMல 12 இருக்குது. ஃபார் இன்ஃபர்மேஷன் இந்த வண்டியில் உள்ளது தான் அவங்க கொடுத்ததும் இதே கம்பெனி தான் கொடுத்தாங்க. இந்த கம்பெனி பேர் வந்து EXEDY எக்ஸடி அப்படின்னு பார்க்கலாமா. எனக்கு அவ்வளோவா இந்த கம்பெனி எனக்கு ஃபெமிலியர் கிடையாது. சரியா? EXEDY தான், இதே தான் அவங்களும் கொடுத்தாங்க. சரியா? ஆனால் இது ஓகே ஆகலை. ஆனால் இதில் வந்து 12 ஃபிங்கர்ஸ் இருக்குது. வேறஸ் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 ஃபிங்கர்ஸ் இருந்துச்சு. கரெக்டாக கௌதம்? 18 இருந்துச்சு. இதை போட்ட உடனே பர்ஃபெக்டாக ஓகே. ஆனால் இதை மட்டும் நான் மாற்றலை, கூடவே இதை மாற்றினேன். ஆனால் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாருதி வாங்கிட்டு வந்தாலே அதை யூஸ் பண்ணிட்டேன். இதை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ இதை போட்டவுடனே வண்டி சூப்பராக ஓகே ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த ப்ரெஷர் பிளேட்டு தான் நம்ம இந்த வண்டியிலேருந்து கட்டினது. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வேல்யூ போட்டிருக்கோம். அது எதனோடதுன்னா இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வேல்யூவோடது. இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த டயஃப்ராம் இருக்கு இல்லையா, இது வந்து 18 இருக்குது. சரிங்களா? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கேயாச்சும் ஒர்க் ஷாப்பில் எதுவுமே காரை கொடுக்குறீங்க, ரிப்பேர் பண்ண கொடுக்குறீங்கன்னா போதுமான அளவு டைம் கொடுங்க. டைமை ரொம்ப கமிட்டடாக கொடுக்காதீங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா என்ன நடக்கும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்லாம் உங்களால் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்காது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ஃப்ளைவீல் ஏற்கனவே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளைவீல் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மெஷின் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. சரியா? மெஷின் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி அக்கௌண்ட் பண்ணி இந்த வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் இந்த பிரச்சனை. இப்போ நீங்கள் இன்னொரு ஒர்க் ஷாப்பில் போய் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா டைமுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் டைமில் நீங்கள் ஃபிம்மாக நின்னீங்கன்னா எல்லா மெக்கானிக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்களுக்கு புரிய வச்சுட்டுலாம் இருக்க முடியாது. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். சரியா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரொம்ப ஃபிம்மாக நீ என்ன ஈவினிங் கடுக்கு தரேன்னு சொன்னீங்க, தந்தாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஒரு டைம் லைனை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாலோ இல்லை அவங்க ஒரு வேளை உங்களுக்கு டைம் லைனை கொடுத்துட்டு இருந்தாலோ நீங்கள் கேட்குறதுனால அப்போ என்ன பண்ணுவோன்னா அவங்க அந்த டைம் லைனுக்கு முடிக்க பார்ப்பாங்க. ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டைம் லைன் முக்கியன்ற மாதிரி முக்கியம்தான். ஆனால் இதை காம்ப்ரமைஸ் பண்ணி கிடையாது. அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது என்ன ஆகுனா திரும்ப உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப்பில் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் மெக்கானிக்கிட்ட கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துங்க. கொடுத்துட்டிங்களா அவங்கள பொறுத்தவரையில் காரை எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணுமோ கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு, அதுதான் அவங்களோட டர்ன். எவ்வளோ இந்த காரோடைய ஸ்பேஸை எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் பீப்புளுக்கு வந்து ப்ராஃபிட். ஒரு கார் எடுத்து வந்து போட்டுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு டெலிவரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா
நாட் அட் ஆல் வந்து ப்ராஃபிட்டபிள். ஸோ ஆஸ் மச் as பாசிபிள் வந்து இந்த ஸ்பேஸ் என்ன பண்ணணுமோ நிறைய ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்பேஸ் அதிகம் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஆங்கிளில் அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக தான் செய்வாங்க எந்த ஒரு மெக்கானிக்கும், ப்ரொஃபஷனல் மெக்கானிக்ஸ் எல்லாமே. சரியா? ஸோ நான் சொல்கிறது புரிஞ்சு நினைக்கிறேன். ரொம்ப ஃபெம்மாக இருக்காதீங்க, கொஞ்சம் வந்து டைமை கொஞ்சம் நிறைய டைம் கொடுத்து பண்ணுங்கள். நீங்கள் நிறைய டைம் கொடுங்க, அவங்க நிறைய டைம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க டெலிவரி பண்ணிட்டு பணத்தை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஷுட் கெட் மணி. ஏன்னா நெக்ஸ்ட் கார் அவங்க ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ஓரளவு இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது புரிதலை கொடுத்துருன்னு நினைக்கிறேன். 2 விஷயத்தில். ஒன்று, இந்த மாதிரி சிமிலாரிட்டி பார்ட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணோம். சரிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெம்மாக இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.